ஹலோ மக்களே, நார்த்தன் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட் NCL அப்படின்ற நிறுவனத்திலேருந்து இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 577. பல்காக வந்து இப்போது போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. அண்டு வாங்க பார்க்கலாம். இந்த NCL நிறுவனம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோல் சுரங்கம் நிறுவனம் தான். இது வந்து மத்திய அரசு கீழே தான் இது வந்து செயல்படுது. இது வந்து ஒரு மினி ரத்னா நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டர் யூனிட் பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் சிங்ராலி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்ட் நேம்லாம் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஹெம் ஆப்ரேட்டர் ட்ரெயினி, நிறைய ஆப்ரேட்டர் ட்ரெயினி வந்து இதில் வந்து தேவைப்படுது. அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப், அப்புறம் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு தேவைப்படுது. இதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா www.nclcil.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி. அவ்வளோதான், இன்னும் 1ஆம் தேதி வரைக்கும் இது வந்து டைம் இருக்குது. அண்ட் இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இது வந்துட்டு அங்கே மத்திய பிரதேசம் அங்கே யூபியில் இருக்குது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது இல்லாமல் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ நம்ம இது மிஸ் பண்ணிடவே கூடாது. இது அதுவும் கான்ட்ராக்ட் பேஸஸ் கூட கிடையாது, இது வந்து ரெகுலர் பேஸஸ். ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கிறது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங், டிஃபார்ம் முடித்தவங்க, அப்புறம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் பேத்தாலஜி, டிப்ளமோ இன் பிசியோதெரபி, டிப்ளமோ இன் ரீஃப்ராக்ஷன் ஆர் ஆப்டோமெட்ரி, அண்ட் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி அண்ட் இசிஜி டெக்னீஷியன் அதை கம்ப்ளீட் பண்ணவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த போஸ்ட் இருக்கும். அண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், தாராளமாக நம்ம அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் அங்கங்கே போட்டாலும் ஃபைனலாக நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு சேலரி அண்ட் நம்மளோட கெரியரும் வேறு லெவலில் ரீச் ஆகும். அண்ட் இதோட அப்ளிகேஷன் மோடு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான், அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணோம். இந்த ஹெம் ஆப்ரேட்டரில் என்னென்ன வேரியஸ் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டம்பர் ஆப்ரேட்டர், கிரேடர் ஆப்ரேட்டர், அப்புறம் டேசர் ஆப்ரேட்டர், கிரேன் ஆப்ரேட்டர், பே லோடர் ஆப்ரேட்டர், சர்ஃபேஸ் மைனர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. அண்ட் இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 30, நார்மலாக 18 to 30. இதே SC ST கேட்டகரிக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 30 இருக்கணுன்னா அதுக்கு மேலே ஒரு 35 வரைக்கும் நம்ம இந்த கேட்டகரியில் இருக்கலாம். OBCக்கு 3 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு சேலரி பார்த்திங்கன்னா பர் டே கிட்டத்தட்ட 1500 வருது. மந்த்லி எப்படி பார்த்திங்கன்னா 47,000, 47,000 அந்த மாதிரி வந்துடும். அண்ட் இது செலெக்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதுதான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுத்து அந்த எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். 90 minutesல ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகிடலாம். அண்ட் இதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ST SC PW கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது. இதே அதர் கேட்டகரி OBC இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1180 இந்தளவு வந்து ஃபீஸ் இருக்குது. அண்ட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பாருங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம அந்த எலிஜிபிலிட்டி வந்து ரீச் ஆகிருக்குமா என்னன்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க உடனே. ஏன்னா டைம் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு 20 days அந்த மாதிரி பக்கம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி